கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் அனுக்கிரகமும் உண்டாவதாக. இன்றைக்கு அதிகாலையிலே நமக்கு தேவனால் அந்த தீர்க்க தரிசன மற்றும் வாக்குத்தத்த கூட்டத்திலே கர்த்தரால் ஒரு வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வசனம் தான் யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு 5:10. அதே வசனத்தை இப்போதும் நான் திரும்ப வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். இந்த வசனத்துல 5 வித சத்தியங்கள் இருக்கிறதை பார்க்கலாம். ஒன்று, தாழ்ந்தவர்களை குறித்த சத்தியம். 2வது, உயரத்தை குறித்த சத்தியம். 3வது, துக்கத்தோடு இருக்கிறவர்களை குறித்த சத்தியம். 4வதாக, ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்களை குறித்த சத்தியம். 5வதாக, கர்த்தரால் உயர்த்தப்படுகிற உயர்வை குறித்த சத்தியம். இந்த 5 சத்தியங்கள் இந்த வசனத்திலே அற்புதமாக, அடையாளமாக, அருமையாக, விளக்கமாக கொடுக்கப்பட்டது. இதுல முதலாவது ஒரு வார்த்தையை நாம் கவனிக்கலாம். அந்த யோபு 5:10 சொல்லுகிறது, தாழ்ந்தவர்களை என்று பார்க்கும். இந்த தாழ்ந்தவர்களை என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? தானியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். தானியேல் 4:17. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார். மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார். இங்கு 5 சத்தியம் இருக்கிறதாய் சொன்னேன். அந்த 5 சத்தியத்தில் முதல் சத்தியம் தாழ்ந்தவர்களை குறித்த சத்தியம். உலகத்திலே எத்தனையோ மதங்கள் உண்டு, எத்தனையோ விதமான வழிபாட்டு முறைகள் உண்டு, எத்தனையோ மார்க்கங்கள் உண்டு. கொள்கை கோட்பாடுகள் நிறைந்த வழிமுறைகள் சார்ந்த பல தெய்வாதீனங்கள் உண்டு. இவைகள் இத்தனை மார்க்கங்கள், இத்தனை மதங்கள், இத்தனை கோட்பாடுகள் இவையெல்லாம் இருந்தாலும் என்னுடைய அறிவின்படியும் என்னுடைய அனுபவத்தின்படியும் நான் கண்டுபிடித்தது என்னன்னா, கர்த்தர் நல்லவே, இந்த தாழ்ந்தவர்களை உயர்த்துவதில் கிறிஸ்துவை போல வேறு எந்த மார்க்கத்திலும், மதத்திலும் அல்லது தெய்வாதீனத்திலும் பார்க்கவே முடியாது. இது நான் இயேசுவை உயர்த்தி சொல்லணுமே என்கிற முகஸ்துதிக்காக சொல்லல, இயேசுவை உயர்த்த வேண்டிய கட்டாயம் இருக்கே என்பதற்காக சொல்லல. இதை அனுபவித்ததுனாலும் வாழ்க்கையில் நேரடியா கண்டதுனாலும் நான் சொல்றேன். மற்ற எந்த மதமோ, எந்த மார்க்கமோ, எந்த காரியங்களோ ஒரு தாழ்ந்து போனவர்களை, ரொம்ப தாழ்ந்த இடத்தில் கிடக்கிறவர்களை அதிகாரியாய் உயர்த்தி வைக்கிற ஒரே கிருபை யாருக்குன்னா, அது பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டுமே உண்டு. இந்த தாழ்ந்தவர்களை குறித்த சத்தியத்துல அந்த தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, தேவன் அவர்களை என்னவாய் மாற்றுகிறார்? அதிகாரியாக்குகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக.
பெந்தெக்கோஸ்து வரலாற்றிலே, பெந்தெக்கோஸ்து ஜீவியத்திலே பொதுவாக ஒரு உயர்வு, ஒரு மேன்மை, ஒரு ஜெயம் வருகிறது என்று சொன்னா அவங்க சொல்லுவாங்க, நீ இன்னைக்கு விசுவாசியா இருக்கிற, நாளைக்கு நீ பாஸ்டர் ஆயிருவ, இன்றைக்கு நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற, நாளைக்கு போதகராயிருவ, இன்னைக்கு ஆராதனைக்கு வர்றவளா இருக்கிற, நாளைக்கு நீ சபை நடத்துறவளா மாறுவ. அப்போ அப்படின்னு சொல்லி ஊழியம் செய்வது மட்டுமே பிரதானப்படுத்துவார். நீ கர்த்தருக்கு வந்துட்டியா, நீ தாழ்ந்த இடத்துல இருக்கிறாயா, உன்னை கர்த்தர் உயர்த்த போறாரு பாரு. நிறைய பேருக்கு ஒரு போதகையா வைக்க போறாரு. ஆனா இது ஜனங்களை எப்படியாவது ஊழியம் செய்ய வைக்கணுமே என்கிற அந்த ஒரு பரிதவிப்பிலே ஒரு காலத்திலே போதக பிதாக்கள் அவர் போதித்தார். ஆனா உண்மையான சத்தியம் என்னன்னா, ஆழ்ந்தவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? பாஸ்டராக, அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசியாக, சுவிசேஷகராக, மெய்ப்பனாக வைக்கிறேன்னு சொல்லாம இந்த தாழ்ந்தவர்களை என்னவாய் மாற்றுகிறார்? அதிகாரியாய் மாற்றுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. அதிகாரியாய் மாற்றுகிறார். அப்போ ஒரு தாழ்ந்தவன் என்பது எதை குறிக்கிறது? அதிகாரி என்பது எதை குறிக்கிறது? தாழ்ந்தவன் என்கிறவன் தன்னைத்தானே குற்ற மனசாட்சியோடு இருக்கிறவன். நான் என்ன பண்ணேன்னு தெரியல, என்ன அக்கிரமம் பண்ணன்னு தெரியல, என்ன துரோகம் பண்ணன்னு தெரியல, எங்க அப்பாவும் அம்மாவும் என்ன அநியாயத்தை பண்ணாங்கன்னு தெரியல, நான் இங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன், நான் தரித்திரியத்துல இருக்கிறேன், ஐயோ அடுத்த நிலைமைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறேன், இப்படி என்று சொல்லி தன்னை தானே வருத்தி கொள்ளுகிறதும் ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்றதுதான் தாழ்ந்து இருக்கிறதுனால. இப்படி புலம்பிக் கொண்டு தன்னைத்தானே வருத்தி கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்களை நல்ல அதிகாரியாய் மாற்றுகிறார். நல்ல அதிகாரியாய் கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் மகத்துவமும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, சோதரம் மகத்துவத்தின் தேவனாகிய கர்த்தர் ஒரு தாழ்ந்தவன் என்று சொல்லும் போது நான் இங்கு தாழ்ந்த ஜாதிக்காரர்களை குறித்து பேசுறேன். ஏற்ற வருமானம் இல்லாதவர்கள், ஏற்ற தொழில் இல்லாதவர்கள், ஏற்ற வளர்ச்சி இல்லாதவர்கள், எந்த விதத்திலும் ஒரு தன்னால் உயர்த்தி கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கிறவர்களை குறித்து தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த தாழ்ந்தவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதிகாரியாய் மாற்றுகிறார். அதுவும் அவர்களை எப்படிப்பட்ட அதிகாரியாய் மாற்றுகிறார்? எதற்கு அதிகாரியாய் மாற்றுகிறார் பாருங்க. எபிரெயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபிரெயர் 2:7. அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து. அல்லேலூயா. அதிகாரியாய் உயர்த்தப்படணும், அதிகாரியாய் கனப்படுத்தப்படணும்னாக்கா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? நான் ஒரு வியாபாரி ஆகணும், நான் ஒரு முதலாளி ஆகணும், எனக்கு கீழே 10 பேர் வேலை செய்யணும், அவர்களை நான் வேலை வாங்க வேண்டும், இதுதான் அதிகாரி என்று நினைக்கிறார்கள். நான் தனியார்ல வேலை செய்யக்கூடாது, சொந்த உழைப்புல வேலை செய்யக்கூடாது, அரசாங்க வேலையில சேரணும், அரசாங்க வேலையில சேர்ந்துட்டா நானும் ஒரு அதிகாரின்னு நினைக்கிறாங்க. ஆனா தாழ்ந்தவர்களை ஆண்டவர் அதிகாரியாய் மாற்றும் போது எதன் மேல் அதிகாரியாக்குகிறார்? அந்த எபிரெயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, சோத்திரம், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைக்கிறேன். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல். அப்படின்னா ஆண்டவர் கையை நீட்டி என்னெல்லாம் பண்ணாரு? குருடனுக்கு பார்வை கொடுத்தாரு, செவிடனுடைய காதுகளை தொட்டு கேட்க வைத்தாரு, குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினாரு, கையை நீட்டி தண்ணியை திராட்சரசமா மாற்றினாரு. இப்படி அவருடைய கரத்தின் கிரியைகள் எதெல்லாம் இருந்ததோ அதே போல உங்களை கர்த்தர் அவருடைய கரத்தின் கிரியையாய் மாற்றி இந்த பிரதர் மூலமா கர்த்தர் இதை செய்தாரு.
இந்த சிஸ்டர் மூலமா கர்த்தர் இதை நடத்திட்டாரு. உங்களுக்கு தெரியாதா? அவங்க எவ்வளவு பெரிய தேவ மனுஷி தெரியாதா? அப்பதான் அப்படி இருக்கிறாங்க. ஆனா அவங்கள கொண்டு கர்த்தர் மகிமையானவைகளை செய்கிறார் என்று யாராவது சொல்லுவார்கள் என்று சொன்னால் அதற்கு பேர்தான் கர்த்தருடைய கரத்தின் மேல் அதிகாரியாயிரும். கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அதிகாரியாயிரும். இப்போ விசுவாசிகளுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஏன் ஊழியக்காரர்களுக்கு கூட அதிகாரியாய் மாறுவது தான் நோக்கமா இருக்கு. என்னைய சொல்ற கர்த்தர் நல்லவன். ஆனால் இந்த அதிகாரியா மாறணும்னா பிஷப்ப போய் காக்கா பிடிக்கணும். இந்த அதிகாரியா மாறணும்னாக்கா கரஸ்பாண்டன்ட்ட போய் சரி கட்டணும். இந்த அதிகாரியா மாறணும்னா நமக்கு ஒரு 10 கையாட்களை வச்சுக்கணும். இதுதான் நிறைய பேருடைய நோக்கம். ஆனா வேதம் கற்றுக் கொடுக்கிறது இந்த ஒழுங்கு கிடையாது. இன்றைக்கு தாழ்ந்தவர்களா இருக்கிறீர்களா? தாழ்த்தப்பட்ட இடத்தில் இருக்கிறீர்களா? உயர்த்தப்பட முடியாமல் இருக்கிறீர்களா? உயர முடியாமல் தடுமாறுகிறீர்களா? உங்களை கர்த்தர் அதிகாரியாய் மாற்ற விரும்புகிறான். அப்படி நீங்கள் கர்த்தருடைய கரத்தின் கிரியை மேல் அதிகாரியாய் மாற வேண்டுமானால் 2 அடையாளங்கள் உங்களிடத்தில் காணப்பட வேண்டும். அந்த 2 அடையாளம் என்ன தெரியுமா? அதே வசனம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அதே வசனம் சொல்லுகிறது, ஓ மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டு. நீங்க முதலாவது மகிமைக்குள்ளவர்கள் உள்ளானவர்களாய் இருக்க வேண்டும். 2வது கனத்துக்குரியவர்களாய் மற்றவர்களால் மதிக்கப்படத்தக்கவர்களாய் இருக்கணும். அப்படிப்பட்டவர்களைத்தான் தேவன் அதிகாரியாய் மாற்ற. அப்போ முதலாவது மகிமை என்று சொன்னாலே இது கடையில் வாங்குவது கிடையாது. ஒரு கூட்டத்துல கலந்துகிட்டா உடனே இலவசமா கிடைக்கிறது கிடையாது. இந்த மகிமை அடைதல் என்பது மோசையை போல கர்த்தருடைய சந்நிதியிலே கர்த்தருடைய சமூகத்திலே இரவென்றும் பாராமல் பகலென்றும் பாராமல் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் எவ்வளவுதான் நெருக்கங்கள் சூழ்நிலைகள் இருந்தாலும் அவைகளுக்கு மத்தியிலும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க நல்ல ஜெபிக்க நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள அப்பதான் கர்த்தர் இந்த மகிமையினால் உங்களை மூடுவார். 2வது கனத்தினால். இங்கு சொல்லப்படுகிற அந்த கனம் எதை குறிக்கிறது? தாழ்ந்தவர்களாய் இருக்கிற உங்களை ஆண்டவர் அதிகாரியாய் மாற்ற வேண்டுமானால் முதலாவது மகிமை அது தேவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய. 2வது கனமுள்ள மனுஷர்கள். அப்படின்னா என்ன அர்த்தங்க? லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, 52வது வசனம், அவர் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடை. 4 பேர் மதிக்கிற மதிப்பு நமக்கு இருக்கணும். நம்மளை பார்த்துட்டு நம்மளை சுத்தி 4 பேர் இருக்கும்போது, ஹலோ பிரதர் ஜோசப் நல்லா இருக்கியா அப்படின்னாக்கா அங்கு உங்களுக்கு சரியான ஸ்தானம் இல்லைன்னு அர்த்தம். நீங்க ஒரு ஊழியக்காரனா இருக்கீங்க, ஒரு ஊழியக்காரியா இருக்கீங்க, நல்ல ஒரு கிருபைப்பட்ட விசுவாசியா இருக்கீங்க, அல்லது கர்த்தருடைய பிள்ளையா இருக்கீங்கன்னா உங்களை பார்த்த உடனே மற்றவர்களுக்கு ஒரு பயம் வரும். உங்களை பார்த்த உடனே மற்றவர்களுக்கு இருதயத்துல ஒரு சூத்திரம் தானாகவே ஒரு கனம் வரணும். அந்த பார் வர்றாங்க, இந்த பார் நிக்கிறாங்க அப்படின்ட்டு உடனே அவங்க சரீரத்துல ஒரு அசைவு காணப்படும். அதுதான் அந்த கனம், மனுஷருடைய தயவு. இது 2ம், இந்த மகிமையும் சூத்திரம் கனமும் உங்களிடத்தில் இருந்தால் அதற்கு பாத்திரவதிகளாய் நீங்க மாறிட்டீங்கன்னா கிருபையை முன்னிட்டு சொல்லுவேன், தாழ்ந்தவர்களை உயர்த்துகிற தேவன் உங்களையும் உயரத்தில் வைப்பார். உங்களை தாழ்ந்தவர்களை அதிகாரியாக்குகிற தேவன் உங்களையும் அதிகாரியாய் கர்த்தர் மாற்று. அதற்கு நீங்க மகிமைக்குட்பட்டவர்களா இருக்கணும். 2வது மனிதர்கள் மத்தியிலே கனத்துக்குரியவர்களா இருக்கணும். இந்த 2 கிருபையை பெற்றுக் கொள்ளுங்க. அதன் பின்பு மகிமையின் தேவன் ஆகிய கர்த்தர் உங்களை நல்ல அதிகாரியாய் மாற்றுவார்.
ஒரு வார்த்தையை சொல்லி நான் அடுத்த பகுதி போகிறேன். இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகளை இவ்வளவு ஆணுத்தரமாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னா, நான் இருதயபூர்வமாகவும் பரிசுத்த ஆவியின் பூர்வமாக விசுவாசிக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற உங்களில் சிலரை ஆண்டவர் தாழ்ந்த நிலைமையிலிருந்து அதிகாரியாய் மாற்றப் போகிறார். நல்ல அதிகாரியாய் உயர்த்த போகிறார். அதற்கு வேண்டிய மகிமையையும் கனத்துக்குரிய வழியையும் கர்த்தர் சொல்லிக் கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே முதலாவது தாழ்ந்தவர்களை குறித்து பார்த்தோம். 2வது அதே வசனம் சொல்லுகிறது, தேவன் அவர்கள் என்ன செய்கிறார்? உயரத்தில் வைக்கிறார். உயரத்தில் வைக்கிறார். இந்த உயரத்தில் வைப்பது என்பது என்ன? உயரத்தில் வைப்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 16வது வசனம். சங்கீதம் 18:16. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். அல்லேலூயா. இப்போ அந்த யோபு 5:10 படி உயரத்தில் என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? அப்ப கைப்பிடித்து நம்மை தூக்கி விடுகிறதை காண்பிக்கிறது. அந்த வசனம் சொல்லுகிறது, ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். எப்படி தூக்கி விட்டார்? அவர் கை நீட்டி என்னை பிடித்து. இந்த இடத்துலதான் நான் ஒரு நல்ல சாட்சியா சொல்ல விரும்புறேன். என்னன்னாக்கா, இன்னைக்கு நம்ம விசுவாசியா இருக்கிறோம், ஊழியக்காரலா இருக்கிறோம், சத்தியத்தை கேட்கிறவங்களா இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறோம். இந்த ஸ்தானத்துல எல்லாம் இன்னைக்கு நம்ம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? கிருபையை முன்னிட்டு சொல்லுவேன். இந்த சங்கீதம் 18:16 படி ஆண்டவர் அடிக்கடி கை நீட்டி நம்மை பிடித்து அவர் தூக்கி விடுகிறதுனால தான் ஜலம் என்கிற தண்ணீர் போராட்டத்திலிருந்தும், நெருப்பு என்கிற அக்கினி போராட்டத்திலிருந்தும், மன்மம் என்கிற மனிதர்களுடைய போராட்டத்திலிருந்தும், குழப்பம் என்கிற சத்துருவின் போராட்டத்திலிருந்தும் தப்பி கரை செய்து இன்றைக்கும் நாம் உயிரோடு இருக்கிறோம். இன்றைக்கும் நாம் சாட்சியா இருக்கிறோம். அதற்கு ஒரே காரணம், அவர் உயரத்தில் இருக்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்மையும் அடிமட்டத்தில் இருக்கிறவர்களை, தாழ்ந்த இடத்துல இருக்கிறவர்களை அவர் உயரத்தில் கொண்டு போகிறது. இப்படி இந்த சங்கீதம் 18:16 படி அவர் கை நீட்டி நம்மை பிடித்து தூக்கி விடுகிறார் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட அனுபவம்? இதை சங்கீதக்காரனே தன்னுடைய அனுபவத்திலே அழகாய் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 139ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்ப்போமானால், சங்கீதம் 139 பல காரியத்தை அவர் சொல்லுகிறான். 10ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க. அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். எங்கே அவருடைய கை பிடிக்கும்? எங்கே அவருடைய கரம் நம்மை நடத்தும்னாக்கா 11ஆம் வசனம் சொல்லுது, இருள் என்னை மூடிக்கொள்ளும் போது, இரவு என்னை சுற்றி கொள்ளும் போது, இருளும் இரவும் என்னை மூடி சுற்றி கொண்டாலும் அந்த இடத்திலும் கர்த்தர் என்னை கைப்பிடித்து தூக்குகிறார், கைப்பிடித்து உயர்த்துகிறார். இதைத்தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதத்திலே அனுபவபூர்வமாய் அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். இப்ப இந்த வசனத்துல என்னெல்லாம் வருது பாருங்க. சங்கீதம் 23 மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அப்ப ஒன்று மரணம், 2வது இருள், 3வது பள்ளத்தாக்கு, 4வது பொல்லாப்பு. இந்த 4 சேர்ந்து வந்தாலும் நாம் பயப்படுவதில்லை.
ஏன்னாக்கா யோபு 5:10 அவர் உயரத்திலிருந்து கையை நீட்டி என்னை பிடித்து அவர் தூக்கி விடுகிறது. இந்த மாதத்திலே இந்த தேவ வசனத்தின்படி தேவனுடைய கரம் உங்களுக்கு ஆதரவாய் நீட்டப்பட்டிருக்கும். ஓ தேவ மனுஷனே, நீட்டப்பட்டிருக்கும் தேவ மனுஷியே, அந்த கரம் உங்களை பிடிக்கும், அந்த கரம் உங்களை தூக்கும். இருள் வரட்டும், இரவு வரட்டும், மரணம் வரட்டும், பள்ளத்தாக்கு வரட்டும், பொல்லாப்பு வரட்டும், எது வந்தாலும் சரி, அவைகள் வந்த வழியாய் திரும்பி போகுமே ஒழிய அவைகள் உங்களை மேற்கொள்ள போவது இல்லை. ஏனென்றால் யோபு 5:10 அவர் உயரத்திலிருந்து தூக்குகிற தேவன், உயரத்திலிருந்து தூக்கி விடுகிற தேவன். அப்படி தூக்குகிற தேவன் இந்த தாவீதை எல்லாவற்றுக்கும் தப்புவித்தவர். அந்த மனுஷனை எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுத்தவன் உங்களுக்கும் ஜெயம் கொடுப்பார், உங்களுக்கும் வெற்றியை கொடுப்பார். அவர் கை நீட்டி பிடிக்கிற தகப்பன், அவர் கை நீட்டி தூக்குகிற நல்ல தெய்வம். ஒரு பக்கத்திலே அவர் தகப்பனாயிருக்கிறார், மறுபக்கத்திலே அவர் தெய்வமாயிருக்கிறார். அவரே தகப்பனாகவும் அவரே தெய்வமாகவும் உங்களுக்கு வெளிப்பட்டு அவர் உயரத்தில் உங்களை கொண்டு போக போகிறார். உயர்ந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போக போகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. இது நடக்கும், இது நிறைவேறும், இது சம்பவிக்கும். அவருடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்புவதே இல்லை. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. பைபிள்ல இப்படி உயரத்தில் தூக்கப்பட்ட ஒரு நபரை சொல்லணும்னா எவ்வளவோ பேர் யார் யாரோ சொல்லுவாங்க. ஆனா எனக்கு பிடிச்ச ஒரு நபர், அந்த மனுஷன், அந்த நபர் உயர்த்தப்பட்டதை போல மற்றவர் உயர்த்தப்பட்டார்களா என்று எனக்கு தெரியாது. அப்ப அந்த நபர் யாருனாக்கா, அந்த நபருக்கு பேரே சின்ன பையன். அந்த நபருக்கு பேரே சின்ன பையன். 5000 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, 12 அப்போஸ்தலர்கள் நிக்கிறாங்க, 70 சீசர்கள் காத்து கொண்டு இருக்காங்க, ஐஸ்வர்யத்தினால் ஊழியம் செய்கிற பணக்கார பெண்கள் அங்க இருக்காங்க. இவ்வளவு பேர், 5000 ஜனங்கள், 12 அப்போஸ்தலர்கள், 70 சீசர்கள், ஐஸ்வர்யத்தினால் ஊழியம் செய்கிற ஸ்திரீகள், இதை தவிர இயேசு. இவ்வளவு பேர் இருக்கும்போது உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்ட உடனே, ஓ, ஒரு பையனிடத்தில் அப்பமும் சில மீன் துண்டுகளும் இருக்கிறது என்று சொல்லி அந்த சின்ன பையன்கிட்ட இருக்கிறது வாங்கி கொடுத்தாங்க பாருங்க. அதை அவர் ஆசீர்வதித்து கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அதை 7 கூடை 12 கூடையாக எடுத்தார்கள். இப்போ எப்படி இந்த பையன் உயர்த்தப்பட்டானா, அவன் கொடுத்த அந்த அப்பமும் மீனும் கொடுத்த அந்த சாட்சி இன்னைக்கு அந்த பையனை உலகம் முழுவதும் பேசுகிறது, உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படுகிறது. அந்த பையனை குறித்த அனுபவம் எங்கும் பறைசாற்றப்படுது. அப்ப தாழ்ந்த இடத்துல கூட்டத்தோடு கூட்டமா 5000 ஒருத்தனா ஒரு பையன், சின்ன பையன் உட்கார்ந்துருக்கு. அவனை பாருங்க, கர்த்தருடைய கரம் தூக்கி எடுக்குது. தூக்கி எடுத்தாக்கா அந்த ஜனத்துக்கு முன்பாக மட்டும் இல்லை, இப்போ உலகத்துக்கே அவன் முன்மாதிரியாய் மாறிவிட்டான். உலகம் முழுவதற்கும் அவருடைய கரத்தின் கிரியைகள் விவரிக்கப்பட்டு விட்டது. இதுதாங்க அந்த சோத்திரம். கர்த்தர் நல்லவன். உயரத்தில் தூக்குகிற அனுபவம். இவருடைய ஊழியக்காரனா நான் சொல்றேன். கூட்டத்தோடு கூட்டமா இருக்கீங்களா? 10ஓடு 1 11 இருக்கீங்களா? யாருக்கு தெரியாதவர்களா இருக்கிறீங்களா? மனிதர்களால் உயர்த்தப்பட வேண்டும் என்று யோசிக்காதீர்கள். மனிதர்களுடைய உயர்வு சில நாட்கள் தான் இருக்கும். ஆனா கர்த்தருடைய உயர்வோ இந்த சின்ன பையனை குறித்து உலகமே இன்றைக்கு பேசுகிறதை போல கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல முதலாவது தாழ்ந்தவர்களை குறித்த சத்தியத்தை ஆவியானவர் சொல்லிக் கொடுத்தார். 2வது உயர்த்தப்படுவதின் உயரத்தில் இருக்கிற சத்தியத்தை ஆவியானவர் சொல்லிக் கொடுத்தார். 3வதாக அந்த யோபு
5:10 சொல்லுகிறது. அங்கு 3வது சத்தியம் என்ன இருக்குது? துக்கிக்கிறவர்களை குறித்த சத்தியம். துக்கிக்கிறவர்களை குறித்த சத்தியம். இந்த துக்கித்தல் என்றால் என்ன? இந்த துக்கம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எரேமியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். எரேமியா 14:2 வாசிக்கிறேன். யூதா துக்கிக்கிறது, அதன் வாசல்கள் பலனற்று கிடக்கிறது, தரை மட்டும் குனிந்து கரிகருத்து திரிகிறார்கள், எருசலேமின் கூக்குரல் எழும்புகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த யோபு 5:10 3வது சத்தியம் துக்கிக்கிறவர்களை குறித்த சத்தியம். இந்த துக்கிக்கிறவர்கள் என்று சொன்ன உடனே நிறைய பேர் எதிர்பார்க்கிறது என்ன? நிறைய பேருடைய விசுவாசம் என்ன? இப்ப நல்ல ஆறுதலை குறித்து பேச போறாரு, சந்தோஷத்தை குறித்து பேச போறாரு, துக்கம் சந்தோஷமா மாறும் என்று பேச போறாரு. எல்லாரும் நினைப்பார்கள், நீங்களும் நினைக்கலாம். ஆனால் துக்கிக்கிறவர்களை குறித்த சத்தியம் வரும்போது அங்கு தேவன் ஐஸ் கட்டி வைக்கிறதை போலவோ சோப்பு போட்டு நழுவுகிறதை போல சத்தியத்தை இல்லாமல் துக்கிக்கிறவர்களை குறித்த சத்தியம் வரும்போது அது ஒரு எச்சரிப்பின் சத்தியமாயிருக்கிறத பார்க்கலாம். எச்சரிப்புக்குரிய எக்காலத்தின் துணி உள்ள ஒரு சத்தியமாயிருக்கிறத பார்க்கலாம். நீங்க காரணம் இல்லாமலோ அல்லது காரணத்தோடோ அடிக்கடி துக்கப்படுறவங்களா வச்சுக்கோங்க. யாரை பார்த்தாலும் ஒரு சலிப்பு, எதை பார்த்தாலும் ஒரு சலிப்பு, சந்தோஷமே இல்லை, எப்ப பார்த்தாலும் வாயில ஒரு புலம்பல், எந்த நேரத்துல ஒரு மறுமறுப்பு, ஏண்டா வாழணும், இனி நான் வாழ்ந்து என்ன செய்ய போறேன், என்னால என்ன நன்மை உண்டாக போகுது, எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க, அது என்ன செய்யறதுன்னு தெரியலங்கன்னு சொல்லி எப்பயுமே நீங்க துக்கமா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கிறிஸ்தவர்களே இல்லை என்றார். நீங்க தேவனுடைய பிள்ளை இல்லை என்று சொல்லுவதற்கு தகுதியற்றவர்கள் என்றார். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் துக்கமுகமாய் இருப்பதை கர்த்தர் விரும்பாதவர். எந்த துக்கமா, அது மன துக்கமா இருக்கட்டும் அல்லது சீர் பொருந்தத்தக்க துக்கமா இருக்கட்டும், மரணத்துக்கு எதுவான துக்கமா இருக்கட்டும், அதுல இருந்து வெளியே வரத்து. ஒருவேளை எப்பயுமே ஒரு துக்கம் உங்க தொண்டைய அடைக்குது, அதுதான் உங்களை மேற்கொள்ளுதுன்னா உங்க வாழ்க்கை என்ன நடக்கும் தெரியுமா? அந்த எரேமியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, 1 வாசல்கள் பலனற்று கிடக்கு. உங்களுடைய பலன் உங்களை விட்டு போய்விடும். 1. 2வது தரை மட்டும் குனிந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? தலை நிமிர்ந்து வாழுகிற, தலை நிமிர்ந்து நடந்த ஜீவியம். இப்ப என் மூஞ்சை யாரும் பார்த்துடக்கூடாது, என் முகத்தை யாரும் கவனிச்சிடக்கூடாது, நான் என் பேஸ் மாறி இருக்கிறத, நான் கண்ணீரோடு இருக்கிறத பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ என்ன நடக்குது? தரை மட்டும் குனிந்து கொள்ளுகிறான். 3வது, இந்த துக்கம் அதிகமாக அதிகமாக துக்கத்துக்கு இடம் கொடுக்க ஒரு தேவ பிள்ளையின் ஜீவியம் 3வது என்ன ஆகும்? கரிகரித்து போகிறது. கரிகரித்து திரிகிறார்கள். என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த வீட்டுக்கு போனாலும் நிம்மதி இல்லை, அந்த வீட்டுக்கு போனாலும் சந்தோஷம் இல்லை, இந்த சபைக்கு போனாலும் சமாதானம் இல்லை, ஊழியக்காரர் பார்த்தாலும் மகிழ்ச்சி இல்லை, அவங்களுக்கு ஒரு இடத்துல இருக்க முடியாது, எங்கேயாவது போகணும், எங்கேயாவது இருக்கணும், அப்படியே ஊர் சுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல இருந்தாலே எனக்கு கவலையா இருக்குங்க, ஒரு இடத்துல இருந்தாலும் எனக்கு தூக்கம் வரலங்க, ஒரு இடத்துல இருந்தாலும் என்னென்னமோ சிந்திக்க வைக்குதுன்னா நீ இருக்க முடியாத அளவுக்கு திரிய ஆரம்பிக்கிற. ஒரு துக்கம் ஒரு ஆவிக்குரியவனை, ஒரு நல்ல கிருபைப்பட்டவர்களை எப்படி மாற்றி விடுது பாருங்க, கரிகரித்து போக வைக்குது. அவங்க முகத்தின் பிரகாசம் மாறிவிடுகிறது, மகிமையின் சாயல் எடுபட்டு போகிறது. ஒரு இடத்துல இருக்க முடியாமல் அலைகிறவர்களாய் மாறுகிறார்கள். அதோடு மாத்திரமல்ல, அந்த வசனம் சொல்லுகிறது எரேமியா 14:2, எருசலேமின் கூக்குரல் எழும்புகிறது. துக்கத்துக்கு இடம் கொடுக்க,
துக்கப்பட்டு நீங்க அழுதுகிட்டே இருந்தா அல்லது கண் கலங்கிக்கிட்டே இருந்தா நீங்க விசாரம் நிறைந்தவர்களாகவே இருந்தா உங்களையும் அறியாமல் துதியின் சத்தம் வந்த வாயானது இப்பொழுது கூக்குரல் நிறைந்த வார்த்தையா மாறிட்டு யார்கிட்ட பேசுறோம் அமைதியா பேச முடியாது. ஏய் ஓய் நீ பெரிய ஆளா, நான் சொல்றத கேளு, நீ எதுக்கு இப்படி பண்ற, அப்ப நான் முட்டாளா, எனக்கு தெரியாதா, இந்த மாதிரி விகற்பமான வார்த்தைகள் வாயிலே வந்து இது விரக்தியினால் வருகிற வார்த்தை. இப்படிப்பட்ட எச்சரிப்பின் செய்திகளை சொல்லக்கூடிய போதகர்கள், மெய்ப்பர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், அப்போஸ்தலர்கள், ஊழியர்கள் இல்லாதபடினால் இன்னைக்கு நிறைய பேர் பேசுகிற பேச்சு உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கத்தை கத்த களிப்பாய் மாற்றுவா, அவர் இந்த துக்கத்தை எடுத்து போட்டு விடுவா, அதை அவர் சிலுவையில் ஏற்று விட்டார், இனி அந்த சிலுவையில் அறைந்து விடுவார், கவலைப்படாதீர்கள், இதோ ஒரு சகாயம் உண்டாக போகுது. இதை சொல்லி 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 இந்த துக்கத்தினால் வருகிற அழிவின் ஞானத்தை தேவ ஜனங்கள் இழந்து போனார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு மரணம் உங்க வீட்டில் நடந்திருக்கலாம், உங்களுடைய ஜீவியத்தில இழக்கக்கூடாத இழப்புகள் வந்திருக்கலாம், தாங்கொன்னா துக்கம் உங்களை சுத்திரம் விரட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் அவைகளை புறம்பே தள்ளிவிட்டு நல்ல பாட்டு பாட பழகுங்க, பைபிளை திறந்து வசனத்தை சத்தமா படிக்க பழகுங்க, 4 பேர்ட்ட போன் பண்ணி 4 வசனத்தை சொல்லி பழகுங்க. நல்ல போதகர்கள், நல்ல விசுவாச மக்கள் எங்க இருக்காங்களோ அவங்கள தேடி போங்க. எலிசபெத்தின் வீட்டை தேடி மரியாள் போனது போல ஆவிக்குரியவர்களையும் ஆவியானவரோடு நடக்கிறவர்களையும் தேடி போங்க. அவங்களோடு கொஞ்சம் உறவாடுங்க, அவங்களோடு கூட நேரம் செலவழிங்க, அவங்களோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க அல்லது துதிங்க. இப்படியெல்லாம் செய்தாலே உங்களுக்கு துக்கம் இருக்காது. அந்த துக்கம் இல்லாவிட்டால் உங்க வாழ்க்கையிலே பலன் தானாகவே இருக்கும். சோத்திரம் தரை மட்டும் குனிந்து போக வேண்டிய தாழ்த்தப்படுகிற அனுபவம் வராது. கரிகரித்து திரிகிறதான அந்த அனுபவம் தடைப்பட்டு போகும். எல்லா இடத்திலும் உண்டாகிற முறுமுறுப்பு கூக்குரல் தானாகவே நின்றுவிடும். அதனாலதான் சொல்றேன், துக்கத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, கவலைப்பட்டு சோர்ந்து போகாதீங்க. இந்த இடத்துல ஒரு சாட்சியை நான் சொல்லணும்னா, இன்னைக்கு செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க எல்லாரையும் விட அதிக துக்கத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு மனுஷன் உண்டு என்று சொன்னால் இந்த எஸ்எஸ்கே சாமுவேல் ஆகிய என்னை போல வேற யாரும் கிடையாது. நான் தான் துக்கத்துக்கு தகப்பன் போல இருக்கணும், நான் தான் துக்கத்துக்கு மெய்ப்பன் போல ஆசாரியின் போல இருக்கணும். ஏன்னா அவ்வளவு இருட்டடி, அவ்வளவு இருள், அவ்வளவு தனிமை, அவ்வளவு இழப்பு, சத்திரம் பல நேரத்தில் என்னென்னமோ குழப்பம். ஆனா இப்படி இவ்வளவெல்லாம் இருந்தாலும் இன்றைக்கும் போன் பண்ணி பேசுகிற இடத்தில் அன்பாய் பேசி, அக்கிருபையுள்ள வார்த்தைகளை பேசி, அவர்களையும் தேற்றி சத்திரம் அவர்களுக்காக ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி என்னிடத்தில் இருக்கிற எல்லா பலவீனத்துக்கு பதிலாக அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துகிற ஒரு வேலைக்காரனாய் ஆண்டவர் இன்றைக்கு வைத்திருக்கிறார். அப்போ தயவு செய்து துக்கமா இருக்கிறத பெரிய கடி கொடுக்கிற வாழ்க்கைய நினைக்காதீங்க. அது உங்களை பரிகரித்து போக பண்ணிவிடும், அது உங்களை கூக்குரலிட்டு கத்த வைத்து விடும், அது உங்கள் பலனெல்லாம் உருட்டி போட்டும். காரணம் இல்லாமல் துக்கப்படாதீங்க. சிலரை பார்த்தாக்கா படுத்திருப்பாங்க, ஒரு கழிச்சு படுத்துக்குவாங்க, உங்கள்ல கண்ணீர் அப்படியே சாரசாரையாய் தாரத்தாரையாய் வரிவரியாய் குமிழாய் கீழே வளைஞ்சுக்கிட்டே இருக்கு. ரொம்ப நேரம் மெதுவாடுவாங்க, அடக்க
கத்திக்கிட்டு அழுவாங்க, அப்படியே சத்தம் இல்லாம அழுவாங்க, அப்படியே சுத்துறோம். ஒத்த விரலை வச்சு கையை தூக்கி கண்ணை தொடச்சாக்கா பார்த்துருவாங்கன்னு சொல்லி கையை தூக்காம அப்படியே நகர்த்திட்டு வந்து ஒரு விரல்ல கண்ணீரை வச்சு பண்ணி ஒரு சுண்டி விட்டுருவாங்க. இப்படியே கொஞ்ச நேரம் அழுது பார்த்துட்டு கடைசியில் அந்த ஒத்தையில படுத்துக்கிட்டு ஒரு கழித்து படுத்துட்டு துக்கம் தாங்காம இருந்து கொஞ்ச நேரத்துல பார்த்தா மூக்கு உரிய ஆரம்பிச்சிடும். ஒரு முறை 2 முறை உறிஞ்சா பரவாயில்ல, ஏதோ சம்திங் சொல்லலாம். 200 முறை 300 முறை மூக்கு உறிஞ்சாக்கா நீங்க உங்க துக்கத்தை வெளிப்படுத்துறீங்கன்னு தான் இருக்கும். உடனே பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியும். அவங்க கேட்பாங்க, என்னப்பா என்னம்மா என்னாச்சு, எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்ல ஒண்ணும் இல்ல நான் அழுகலமா. அங்க ஒரு பொய் வருது. இந்த பாருங்க, ஒரு துக்கம் ஒரு நல்ல ஜெபிக்கிற மகனை, நல்ல ஆவிக்குரியவர்களை எப்படி பொய்க்காரர்களாய் மாற்றுகிறது, மனம் திறந்து பேச முடியாதவர்களாய் மாற்றுகிறது, வேஷம் போடுகிறவர்களாய் மாற்றுகிறது. அப்போ இந்த துக்கம் ஒரு பரிசுத்தவானுக்கு, ஒரு பரிசுத்தவானுக்கு நேர் எதிரி. இயேசுவுக்கு துக்கம் வந்தது. அந்த துக்கம் வந்த உடனே அவர் ஒரே ஓட்டம் ஓடி போனார். எங்கே? நேர கெத்செமனே தோட்டத்துக்கு போனார். கூப்பிடு சத்தத்துல சீசர்களை விட்டுட்டு தூரத்துல போய் தன்னுடைய எல்லா துக்கத்தையும் அப்படியே பிதாவினிடத்தில் கொட்டிட்டார். அதனாலதான் திரும்பி வந்து அவர் சொல்லுகிறார், ஓ சோதரம், 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா? துக்கத்தோடு இருந்தவர், நீங்கள் எனக்காக துக்கப்படக்கூடாதான்னு கேட்க வேண்டியவர் ஜெபிக்க கூடாதான்னு கேட்கிறவர். அப்போ உங்க வாழ்க்கையில துக்கம் வருதுன்னா அது ஜெபமா மாத்துங்க. அது துதிக்கிறதா, ஆண்டவரத்தை விண்ணப்பிக்கிறதா மாற்றுங்க. மனுஷங்கிட்ட உட்கார்ந்து துக்கப்படாது. கர்த்தர் நல்லவர். இந்த யோபு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல முதலாவது தாழ்ந்தவர்களை குறித்த சத்தியம், 2வது உயரத்தை குறித்த சத்தியம், 3வது இருக்கிறவர்களை குறித்த சத்தியம், 4வதாக அங்கு அருமையான இன்னொரு சத்தியம் இருக்கிறது, ரட்சிப்பை குறித்த சத்தியம். அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்களை ரட்சித்து. அப்படின்னா இந்த ரட்சித்து என்பது எதை குறிக்கிறது? யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோசுவா 10:6 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். அப்பொழுது கிதியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவின் இடத்தில் ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும். பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொல்ல சொன்னார்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கவனிங்க, எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும். ஆமென். இந்த யோசுவா 10:6 வாசிக்கும் போது ரட்சித்து என்கிற அந்த கிருபையுள்ள வார்த்தைக்கு வேதம் கொடுக்கிற விளக்கம் என்ன தெரியுமா? எங்களுக்கு துணை செய்யும். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்துல, அக்கிரமம் நிறைந்த இந்த காலத்துல, அநியாயங்கள் நிறைந்த இந்த காலத்துல சுத்திர துணை என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமாயிருக்கு, ரொம்ப முக்கியமாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. யோசுவாவின் புஸ்தகத்துல மட்டும் இந்த துணையை குறித்து பல முறை நீங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம், 10ஆம் அதிகாரம் 6வது வசனம், 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், இந்த 4 இடத்துல இந்த துணை என்கிற சத்தியத்தை அந்த யோசுவாவிலே நாம் பார்க்கலாம். அப்படியானால் இந்த கர்த்தர் நல்லவர் ரட்சித்து என்பது என்ன? கர்த்தர் உங்களுக்கு துணை செய்கிறார் என்று அர்த்தம். இன்றைக்கு பரவாயில்ல, நமக்கு எவ்வளவோ பாதுகாப்பு இருக்கும். ஆனா வேதாகம காலத்துல எல்லா பரிசுத்தவான்களும் ஊழியக்காரர்களும் ஜனங்களும் கூட நடை பயணத்துலதான் அதிகமா இருந்தாங்க.
அப்புறம் கொஞ்சம் செல்வாக்குள்ளவங்க குதிரை பயணம் பண்ணுனாங்க. அப்புறம் ஐஸ்வர்யவான்கள் அல்லது அதிபதிகள் போல உயர்த்தப்பட்டவர்கள் ரதங்களில் போனாங்க. இந்த ரதங்கள்ல போறவங்க குறைந்தபட்சம் 100 கணக்கானவர்கள் தான். அப்புறம் குதிரையில போறவங்க, யானையில போறவங்க பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1000 தான். ஆனா அன்றைக்கு பெரும்பாலான பெருங்கூட்ட ஜனங்கள் எங்கிருந்து எங்க போனாலும் நடைப்பயணத்துலதான் நடந்துதான் போவாங்க. நீங்க வேதத்துல பாக்குற யோசுவா இருக்கட்டும், மோசையா இருக்கட்டும், ஜனங்களா இருக்கட்டும், தானியலா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இவங்க எல்லாம் நடந்து போகிறவர்கள். ஆனால் பாருங்க, போகிற வழியிலே அன்றைக்கு நிறைய சிங்கங்கள் இருந்தது, கரடிகள் இருந்தது, கீறி போடக்கூடிய ஓநாய்கள் இருந்தது, காட்டு கழுதைகள் இருந்தது, இன்னும் கொடிய விலங்குகள் எவ்வளவோ இருந்துச்சு. ஆனா நீங்க எத்தனை பரிசுத்தவான்களை, எத்தனை பரிசுத்த வார்த்தைகளை, எத்தனை கதாபாத்திரங்களை பைபிள்ல படிக்கிறீங்க? போற வழியில இதெல்லாம் கடிச்சிருச்சு, இது பல்லு போட்டுச்சு, இது சேதப்படுத்திருச்சு, கீறி போட்டுச்சு, உடம்புல கீறல் விழுந்துருச்சுன்னு சொல்லி யாரை குறித்தாவது பைபிள்ல பாக்குறோமா? ஆனாலும் பாருங்க, அவங்க காட்டு வழியா தான் நடந்தாங்க, வனாந்தர வழியா தான் போனாங்க வந்தாங்க. எப்படி தாக்கப்பட்டாங்க? ஏன் இவங்களுக்கு எதுவும் நடக்கலாம்? அதுதான் ரகசியம். அந்த ஜனங்களை தேவன் ரட்சிக்கிறவராய் இருந்து, அந்த ரட்சித்தல் என்பது எதை குறிக்கிறது? துணை செய்வதை குறிக்கிறது. இன்னைக்கு ரட்சிப்புன்னு சொன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவாய், அதுதான் ரட்சிப்பு. அது உண்மைதான். ஆனா எல்லா ரட்சிப்புக்கும் அது விளக்கம் கிடையாது. இங்கு சொல்லப்படுகிற ரட்சிப்பு என்பது தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிற துணை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதோ நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவர்கள் சுவையாக்குகிறேன். இதோ நான் வெண்கல கதவுகள் உடைக்கிறேன், இருப்பு தாழ்பாடுகளை முறிக்கிறேன், ஒளிப்படத்தில் மறை பொருட்களை கொடுக்க நீ வேண்டிக் கொள்வது எதுவோ அது உனக்கு கொடுக்கும். காரணம், நான் உனக்கு துணை நிற்கிறது. இப்படி நீ எல்லாமே தேவன் கூட துணையா இருப்பதை காண்பிக்கிறோம். ஆகார் வனாந்தரத்தை போகும்போது கர்த்தருடைய தூதன் அங்கு துணையாக வந்து நின்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வனாந்தரத்திலே போகும்போது தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் போது உடனே கர்த்தர் இறங்கி லேகியில தண்ணீர் துறவை உண்டாக்கி அங்கு தண்ணீர் கொடுத்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்பதை கர்த்தர் காண்பித்தார். கிதியோன் பயந்து நடுங்கி சோத்திரம் விடுவிடுத்து போகும்போது கிதியோனே பயப்படாதே, கிதியோனின் பட்டயம் கர்த்தரின் பட்டயம், காரணம் நான் சித்திக்கிறவர் உனக்கு துணை நிற்கிறேன். ஓ, நான் துணை நிற்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லி கிதியோனை போக வைத்த அந்த துணைதான் இந்த ரட்சிப்பின் துணை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியா ராஜாவுக்கு வியாதி வந்தது, அவனுக்கு சாவு வந்துருச்சு. அப்போ கர்த்தர் ஏசாயாவை அனுப்பி சொல்றாரு, எசேக்கியா பயப்படாதப்பா, நான் உனக்கு துணை நிக்கிறப்பா, ஓசத்து உனக்கு என்ன வேணும் கேளுப்பா, அதையும் கொடுக்கிறப்பான்னு சொல்லி அந்த சாக போற மனுஷனுக்கு, வியாதி வந்த மனுஷனுக்கு நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்வதற்கு ஆதரவாக எசேக்கியாவை ரட்சித்து அவனுக்கு துணை நின்று 15 ஆண்டுகளை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். இது எல்லாமே ரட்சிப்பு என்கிறதான துணை நிற்பதற்கு ஆதாரம். ஆனால் இந்த ரட்சிப்பு என்கிற துணை நிற்பதான் ஒரு பெருகலான சத்தியம் இருக்கு. என்ன சத்தியம் தெரியுமா? ஆகார் ஆண்டவர் துணை நின்றார், சிம்சோனுக்கு ஆண்டவர் துணை நின்றார், இங்க தானியேலுக்கு துணை நின்றார், எசேக்கியா ராஜாவுக்கு துணை, எல்லாம் ஒண்ணுதான். நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? நீங்கள் யாருக்கு துணையாய் இருக்கிறீர்கள்? உங்களுடைய அன்பான பேச்சு, நான் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவனா இருக்கிறேன் துணையை கொடுத்தார். உங்களுடைய பேசுகிற ஜெபம், உங்களுக்காக கண்ணீர் வடிப்பதற்காக நான் இருக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய ஜெபம் யாருக்காவது துணையா இருக்குதா? கைவிடப்பட்டவர்களுக்கும் ரோசத்துடன் துக்கிக்கிறவர்களுக்கும் இங்க போய்
கை கொடுத்து கவலைப்பட வேண்டாம், என்னால முடிஞ்சது நான் செய்யறேன், நான் கூட இருக்கேன்னு சொல்லி அந்த ஒரு துணை நிற்கிற பழக்கம் இருக்குதா? பேதுரு கடல்ல இறங்கியாச்சு. இப்போ தண்ணில நடக்கிறான். பைபிள் சொல்லுது அவன் சமுத்திரத்தில் நடந்தான் அப்படின்னு இருக்கு. அப்ப கடல்ல நடக்க ஆரம்பிச்சு. சமுத்திரத்தின் மேல் நடந்து வந்த கர்த்தர் பைபிள் சொல்லுது அவர் தூரத்தில் வரும்போது ஒரு ஆவி வருகிறதாகத்தான் சீசர்கள் கண்டார்கள். அவர் இயேசு என்று அவர்கள் அறியல. ஓ, ராத்திரியில நடு இருட்டு கடலுக்குள்ள ஒரு ஆவி வந்துச்சு. அப்படிதான் எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா அடுத்த வசனம் சொல்லுது பேதுரு கடல்ல நடக்கிறான் தெரிந்த உடனே அது வரைக்கும் அப்போஸ்தலருடைய கண்களுக்கு ஆவியாய் வைக்கிறவன் இப்ப கை நீட்டி தூக்கக்கூடிய அளவுக்கு பக்கத்துல வந்து. அப்ப என்ன அர்த்தம்? பேதுருவே நீ கடல்ல இறங்கிட்டப்பா, தண்ணியில நடக்கணும் காலை வச்சிட்டப்பா, கவலைப்படாத, நான் உனக்கு துணை இருக்கிறேன். அங்கதான் அவன் சொல்றான், அவரே என்னை ரட்சியும் என்று கெஞ்சுகிறான். உடனே கர்த்தர் கையினை தூக்கி அவனை எடுத்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்பதை காட்டினான். அவனுக்கு ஒரு மரண போராட்டம், அவனுக்கு ஒரு ஜீவ போராட்டம். அந்த பேதுருவுக்கு வாழ்வின் கடைசி போராட்டம் அங்க வந்துருச்சு. அந்த போராட்டத்தின் நேரத்துல 11 சீசர்கள் படகுல இருந்தும் அவர்கள் யாருமே அவனுக்கு துணையா வந்து கடல்ல குதிக்கல, கடல்ல நிக்கல, தண்ணில நடக்கல. ஆனா இயேசு அந்த இடத்துல துணையாய் வந்தான். இதுதான் இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகள் செய்ய வேண்டிய சத்தியத்தின் ஜீவியம். யாருக்காவது துணையா வாங்க, யாரையாவது அவர்களுக்கு துணை நின்று தூக்கி விடுங்க. அவர்கள் தூக்கிவிட்டு கை கொடுங்க. பலவீனத்தில் இருக்கிறவர்களுக்கு, வியாதியில் இருக்கிறவர்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, சோர்ந்து போனவர்களுக்கு ரட்சிப்பு என்கிற துணையாய் இருங்க மகனே, மகளே. ரட்சிப்பு என்கிற துணையாய் இருங்க ஊழியக்காரரே, தேவச்சனங்களே. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு துணையா இருக்கிறார். ஏசாயாவின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 13ஆம் வசனத்தை சொல்லி இதோ நான் உனக்கு துணை நிற்கிறேன். இதையே சொல்லி 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 கர்த்தர் துணை நிற்கிறார் தான் சொல்றீங்களே தவிர நான் துணை நிற்கிறேன் என்று சொல்லி முன் வரக்கூடியவர்கள் இன்றைக்கு இல்லை. இது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. நீங்க நல்ல கிறிஸ்துவோடு வாழ்றீங்கன்னா துக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும், வியாகுலத்தில் இருக்கிறவர்களுக்கும், கைவிடப்பட்டவர்களுக்கும், தனிமையில் இருக்கிறவர்களுக்கும், புலம்புகிறவர்களுக்கும், ஏங்குகிறவர்களுக்கும், இல்லாதவர்களுக்கும் துணை நிற்கிற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். மோசே எவ்வளவுதான் வல்லமையான தேவ மனுஷனா, கர்த்தரை முகமுகமா தரிசிக்கிற மனுஷனா இருந்தாலும் ஒரு யுத்தம், ஒரு சண்டை அப்படின்னு வரும்போது அவனோட வலது கரத்தையும் இடது கரத்தையும் தூக்கி பிடிக்க ஊர் என்கிற ஒரு மனுஷனும் ஆரோன் என்கிற மனுஷனும் 2 பேர் துணையாய் நின்றார். அந்த 2 பேருடைய துணையினால்தான் மோசையின் கரம் தாங்கப்பட்டது. அப்ப ரட்சிப்பு என்பது தேவன் துணையாய் இருப்பது, நாம் மற்றவர்களுக்கு துணையா இருக்க வேண்டும். இடறி போக பண்ணுகிறவர்களாய் அல்லது அவர்களை அவமானப்படுத்துகிறவர்களாய் இருக்கக்கூடாது. முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு தோள் கொடு, முடிந்த வரைக்கும் மற்றவர்களை ஏற்றிவிடும், முடிந்த வரைக்கும் மற்றவர்களை கைப்பிடித்து தூக்கி இழுத்து விடும். அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 5வதாக இந்த யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அங்க 5வது ஒரு சத்தியம் இருக்கிறது. என்ன சத்தியம்? உயர்த்துகிறார் என்கிற சத்தியம். இதற்கு முன்பு 4 சத்தியத்தை பார்த்தோம். தாழ்ந்தவர்களை குறித்த சத்தியம், உயரத்தை குறித்த சத்தியம், துக்கிக்கிறவர்களை குறித்த சத்தியம், ரட்சிப்பை குறித்த சத்தியம். இப்ப 5வது அருமையான ஒரு சத்தியம் அங்க இருக்கிறது. உயர்த்துகிறார் என்கிற சத்தியம். உயர்த்துகிறார் என்கிற சத்தியம்.
இந்த உயர்த்துகிறார் என்பது எதை குறிக்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 47 சங்கீதம். சுதரம் நினைக்கிறோம். 147 சங்கீதம் 6வது வசனம் வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். இங்கு 5வது சத்தியம் உயர்த்துகிறப்படுகிற தேவனால் உயர்த்தப்படுகிற ஒரு சத்தியம். யாரை கர்த்தர் உயர்த்துகிறார் தெரியுமா? பேர் வச்சுக்கிட்டவங்க, கிறிஸ்தவன் சொல்லுகிறவர்கள், சந்ததி கிறிஸ்தவர்கள், தலைமுறை கிறிஸ்தவர்கள், ஐயோ அம்மான்னு சொன்னவங்க, ஆண்டவரே கர்த்தாவை சொன்னவங்க எல்லாரையும் உயர்த்துகிறவர் அல்ல. இந்த சங்கீதம் 147:6 சொல்லுகிறது, சாந்த குணமுள்ளவர்களை அவர் உயர்த்துகிறார். சாந்த குணம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த கடைசி காலத்துல கிறிஸ்தவர்களிடத்துல, குறிப்பாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற இடத்துல கழுத தேஞ்சி கட்டெரும்ப ஆன கதையா கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு கனி, கொஞ்சம் கொஞ்சமா ஒழுங்கிட்டு இருக்கிற ஒரு கனி என்னன்னா, இந்த சாந்த குணம் என்கிற நல்ல கனிதான் இன்னைக்கு நிறைய பேருடைய ஜீவியத்துல இல்லை. படப்படத்து பேசுறது, பேசுற பேச்சுல குற்றம் காண்றது. ஒருத்தர் பேசிட்டே இருப்போம், நீங்க பேசுறது வாய் பேசும், காது கேட்கும், ஆனா இருதயம் அங்க வேற ஒரு ஆராய்ச்சி பண்ணும். இவனா இருக்குமோ, அவளா இருக்குமோ, இவங்களை பத்தி தான் இப்படி மாத்தி சொல்றாரோ. இந்த இருதயம், இந்த பேச்சு அல்லது இந்த ஜீவியம் தேவனை விட்டு அவர்களை எங்கும் வேறு பாதையில் கொண்டு போகுது. ஆனால் உங்க வாழ்க்கையில் உயர்த்தப்பட வேண்டுமானால் ஒரு சாந்த குணம் கண்டிப்பாய் தேவை. சாந்த குணம் இன்னைக்கு நிறைய விசுவாசிகளிடத்தில், நிறைய கிறிஸ்தவர்களிடத்தில், நிறைய தேவச்சனங்களிடத்தில் காணப்படுகிற அவசரமான காரியம் இந்த சாந்த குணமே இல்லை. அதுல நான் ரொம்ப துக்கப்படுறது, எனக்கு பொழுதுபோக்கு அப்படின்னாக்கா எப்பயாவது கொஞ்சம் ஃபேஸ்புக் பார்க்கறது, எப்பயாவது கொஞ்சம் யூடியூப் பார்க்கறது. எனக்கு மற்ற இதெல்லாம் ரொம்ப பார்க்க தெரியாது, பார்க்கறதும் கிடையாது, ஃபேஸ்புக் இல்லாட்டி யூடியூப். ஆனா கொஞ்ச நாளா எனக்கு ரொம்ப இருதயத்துல ஒரு துக்கம். ஃபேஸ்புக்கை திறந்தாலே, அதுவும் நம்ம கிறிஸ்தவர்கள், ஊழியக்காரர்கள், கிறிஸ்தவ சகோதரிமார்கள், கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்கிறது சொல்லுகிறவருடைய அந்த அவங்களுடைய பேஜ்ல போய் பார்த்தாக்கா, ஐயோ எவ்வளவு அவலட்சணமான, எவ்வளவு கேவலமான, பயங்கரமான தகாத காரியங்கள். அதை பார்த்தாலே நம்முடைய ஆவி கலங்குது, நல்ல அபிஷேகம் வெளியேறுது. காரணம், இன்னைக்கு சாந்தத்தை இழந்து அவனை குறித்து இவர்கள் குற்றச்சாட்டி, இவர்களை குறித்து அவர்களை குற்றச்சாட்டி, இவர்கள் சொல்லுவது சரி கிடையாது, இதுதான் சரி, இது இப்படி கிடையாது, அதுதான் அப்படி என்று ஒரே சண்டையும் சச்சரவும் கூக்குரலும் புலம்பலும் குற்றம் சாட்டுதலும் குறை சொல்லுதல் தான் இருக்கு. சமீபத்துல இந்த சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார் என்ற வார்த்தை வழி சமீப நாட்களா அந்த சாந்த குணத்தும் உள்ள ஒரு முகத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா சாந்த குணம் உள்ளவர்களுக்குன்னே ஒரு முகம் இருக்கு, எல்லா முகம் போல அது இருக்காது. அவங்க யாரா இருந்தாலும் சரி, எல்லாருடைய முகம் போல பெரிய பெரிய வல்லமையான பெரிய பெரிய ஆட்களை போல முகம் இருக்காது. சாந்த குணம் உள்ளவர்களுக்குன்னே ஒரு முகம் இருக்கு, அது ரொம்ப சீவி இருக்கும், நல்ல அலங்காரம் இல்லாத சிங்காரம் இருக்கும், அதுல ஒரு புன் சிரிப்பு இருக்கும், அந்த பேச்சு 10லே 1 பேச்சா இருக்கும், அந்த பேச்சு சத்தமில்லாத அமைதலின் பேச்சா இருக்கும். அந்த வார்த்தைகள் ரொம்ப சுருக்கமாயிருக்கும். அந்த சுருக்கமான சின்ன பேச்சுல தேவனுடைய வசனம் இருக்கும்.
இது எல்லாமே சாந்த குணம் உள்ளவருடைய முகத்தில் காணப்படுகிற அடையாளம். இப்படிப்பட்ட சாந்த குணம் உள்ளவர்களை பார்க்கணும், அந்த முகத்தை கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்ட போது தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு போதகர் அந்த ஒரு போதகருடைய வாழ்க்கையில தான், அவருடைய முகத்துலதான் இந்த சாந்த குணத்தை நான் பார்க்கிறேன். அவர் இன்னைக்கு இருக்காரு, உயிரோட இருக்காரு, இன்னைக்கு மேய்ப்பரா இருக்காரு, இன்னைக்கு சபை வச்சிருக்காரு, இன்னைக்கும் பல ஆயிரங்கள் பல ஆயிரங்களுக்கு அவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவரா இருக்காரு. ஆனா நான் தினந்தோறும் சொன்ன மாதிரி பேஸ்புக் பார்த்தாலும் யூடியூப் பார்த்தாலும் நான் பார்க்கிற ஊழியக்காரர்களுக்கு பஞ்சமே கிடையாது. நிறைய ஊழியக்காரர்களை பார்க்கிறேன், ரொம்ப பெரிய ஐஸ்வர்யவான்களை பத்தி செய்திகளை பார்க்கிறேன். அவங்களுக்கு எல்லாமே கிறிஸ்தவர்கள் தான். ஆனா எல்லாரும் யாரிடத்திலுமே இந்த சாந்தத்தின் முகத்தை பார்க்க முடியல. இவங்க இப்படிப்பட்ட கிருபையின் தனி உள்ளவர்கள் சொல்லவே முடியல. காரணம், இந்த கடைசி காலத்துல இந்த சாந்த குணத்தை இழந்ததுனாலதான் நிறைய பேர் தேவ ஜனங்கள் உயர்த்தப்படல. ஆனா இன்னைக்கு நிறைய பிரசங்கிமார்கள் என்ன சொல்றாங்க, இந்த வருஷம் கர்த்தர் உன்னை உயர்த்துகிற வருஷம், 5வது மாசம் தேவன் 5 மடங்கு உன்னை உயர்த்த போகிறார், யோசேப்பை விட நீ உயர்த்தப்படுவார், தானியேலை விட மேன்மை அடைவாய், அன்னாளை விட கனமடைவாய் என்று இப்படிதான் சொல்லப்படுகிறதை தவிர நீ சாந்த குணமாய் இருந்து பார், அப்போ கர்த்தர் உன்னை உயர்த்துவார் என்கிற அடிப்படை சத்தியத்தை சொல்லுவது இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அடிக்கடி கோபப்படாதீங்க, அடிக்கடி ஆக்ரோஷப்படாதீங்க, அடிக்கடி மற்றவர்களை வசைப்படாதீங்க, அடிக்கடி மற்றவர்களை தரம் தாழ்த்தி எடை போட்டு பார்க்காதீங்க, அடிக்கடி மற்றவர்களையும் உங்களையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. நீங்கதான், அவங்கதான். உங்களுக்குள் இருக்க வேண்டியது ஒரு குணம். சாந்தத்துக்கு பைபிள் கொடுக்கிற அர்த்தம் என்ன தெரியுமா? சாந்தம் என்றால் குணம் என்ற அர்த்தமா? ஆம், சாந்த குணம். அது குணம், அது உங்க ஆவியோடு இருக்கணும், அது உங்க ஆத்மாவோடு இருக்கணும், உங்களுடைய சரீரத்தோடு இருக்கணும். உங்களை பார்த்தாலே இவங்க நல்ல ஒரு சாந்த குணம் உள்ள ஒரு மனுஷன், சாந்த குணமுள்ள ஒரு மனுஷன்னு மற்றவங்க நினைக்கணும், மற்றவங்க சொல்லணும். நான் சொல்றேன் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட போதகர், ஒரு குறிப்பிட்ட மெய்ப்பர், அவர் இன்னைக்கும் அவரை பார்த்தாலே ஒரு சாந்தம் உள்ள மனுஷனா தெரிகிறாருன்னு சொல்றேன் பாருங்க. இந்த சாட்சி இருக்கணும். இது இருந்தால் ஊழியக்காரனாகி நான் சொல்லுவேன், நீங்க எங்க உயர்த்தப்படணுமோ அங்கே கர்த்தர் உங்களை உயர்த்தும். தானியேலை பாபிலோனில் உயர்த்தினார், யோசேப்பை எகிப்திலே உயர்த்தினார், ஏசாயாவை எசேக்கியலுக்கு முன்பாக உயர்த்தினார், ஏசாயாவை உசியாவின் நாட்களிலே உயர்த்தினார், பேதுருவை எருசலேமிலே உயர்த்தினார், ரூத்தை தன் சோத்திரம் மாமியாருக்கு முன்பாய் உயர்த்தினார். யார் யார் எங்க உயர்த்தணுமோ, உங்களை எங்க உயர்த்தி வைக்கணுமோ கர்த்தர் உயர்த்தி வைப்பார். அதற்கு தேவை உபவாச ஜெபம், அதற்கு தேவை பொருத்தனை ஜெபம், அதற்கு ஜெபம் தேவை, பல மாசம் காத்திருப்பு. அதெல்லாம் இல்லைங்க. சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். பொறுமையாயிரும், சிரிச்சுக்கிட்டே இருங்க, நகைச்சுவையோடு காணப்படுங்க, மகிழ்ச்சியா காணப்படுங்க, புன்முறுவலோடு காணப்படுங்க, சுருக்கமா பேசுங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க, வசனத்தை பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா அந்த சாந்த குணம் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இது ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை. இதனை எடுத்து ஆயத்தப்படுத்தின வார்த்தை அல்ல, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. பிலிப்பியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். பிலிப்பியர் 4:5. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக
கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சாந்த குணம் தெரிந்திருக்கட்டும். சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கட்டும். கர்த்தர் உங்கள் சமீபத்தில் இருக்கணும். அவர் உங்களை இந்த யோபு 5:10 உயர்த்துவார். நம் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். இந்த யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே 5 சத்தியங்களை கற்றுக் கொடுத்தேன். தாழ்ந்தவர்களை குறித்த சத்தியம், உயரத்தை குறித்த சத்தியம், துக்கிக்கிறவர்களை குறித்த சத்தியம், ரட்சிப்பை குறித்த சத்தியம், எல்லாவற்றையும் உயர்த்துகிறார் என்கிற சத்தியம், 5 சத்தியங்களை கற்றுக் கொடுத்தீரே. இதை நாங்கள் கேட்டவர்களாய் மாத்திரமல்ல, இதை சுதந்திரிக்கணும் ஆண்டவரே. இதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இந்த சத்தியத்தின்படி எங்கள் சுபாவம் மாற வேண்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. தயவாய் உதவி செய்யும். இந்த யோபு 5:10 என் தலையில பலிக்கட்டும், என் மனைவியின் தலையில பலிக்கட்டும், என் புருஷனுடைய தலையில பலிக்கட்டும், என் பிள்ளைகளுடைய தலையிலே பலிக்கட்டும், ஆண்டவரே என் குடும்பத்தின் மீது இது பலிக்கட்டும். இந்த 5 சத்தியங்கள் ஆண்டவரே எங்களை மறைக்கட்டும் என்று எல்லாரும் கண்களை மூடியாவில் நம்பி கடமைக்காக சத்தத்தை இல்லாம பயத்தோடு நடுக்கத்தோடும் எல்லாரும் கண்களை மூடி ஜபத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க இயேசுவின் நாமத்தினாலே. அப்படிப்பட்ட 5 ஜீவியம் மாறுவதாக, எங்களுடைய வாழ்க்கை மாறுவதாக, இந்த செய்தியை திரும்ப திரும்ப போட்டு கேட்பார்களாக, இதன்படியே வாழ்க்கை மாறுவதாக, இந்த மே மாதம் முழுவதிலும் ஒரு சத்தியத்தின் வாழ்க்கையாய் உண்டாகட்டுங்காவே. துக்கத்தோடு இருந்து கரிகருத்து போகாதபடி, துக்கத்தோடு இருந்து குழம்பிக் கொண்டு இருக்காதபடி, துக்கத்தோடு இருந்து வாடி போகாதபடி, துக்கத்தெல்லாம் மாற்றுவீராக. அன்று உயர்த்துகிற தேவன், சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறீரே. அந்த புன்முறுவலை தாரும், அந்த அமைதியை தாரும், சாந்தத்தை தாரும், நல்ல பொறுமையை தாரும், நீடிய தயவை தாரும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த கிருபையின் அபிஷேகம் நிரப்பட்டும் ஆண்டவரே. உங்க சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருக்க கடவுள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரதை செய்வீராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான சாயங்காலம் கடந்து ராத்திரி வேளை இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் எங்களை கொண்டு வந்து யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கொண்டு 5 சத்தியங்களை, கருகலான வெளிப்பாடுகளை எங்களுக்கு சொல்லிக் கொடு. இதை நேரம் கழிப்பதற்காக நாங்கள் கேட்கிறவர்களாய் அல்லாண்டவர், கேட்ட வார்த்தையின்படி எங்கள் ஜீவியம் மாற வேண்டும், வாழ்க்கை மாற வேண்டும், எங்கள் பேச்சு, நடை, உடை, பாவனை மாற வேண்டும். துக்கத்தோடு இருந்து கருகருத்து போகிறவர்களாய் புலம்புகிறவர்களாய் இராதபடி காத்துக்கொள்ளும். அன்றோரே நீ உயர்த்தப்படும்படிக்கு சாந்த குணமுள்ளவர்களாய் வெளிப்படுத்தும். அன்றோரே ஒவ்வொருவரையும் உயர்த்திடணும், ஒவ்வொருவரையும் கனம் பண்ணிடணும். இரவிலோட பிள்ளைகளுக்கு நல்ல நித்திரை தரும். நாளை காலை 4 மணிக்கு இருக்கிறதானே அதிகாலை போராட்ட ஜபத்திலே பிள்ளைகள் கலந்து கொண்டு போராடி ஜெபிக்க உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.